Hello everyone, welcome back to Stock Vesting channel. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்குது. ஒரு ரிவர்சல் சிக்னல் கொடுத்துருக்கு. ஒரு 12 to 28% ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இதில் பார்க்குறேன். அதனால தான் இந்த ஸ்டாக் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இந்த அப் ட்ரெண்ட் ஸ்டாக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டாக் சார்ட்டில் போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தர அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி. புதுசாக சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ஸ்லாம் சேரும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஸ்டாக் வெஸ்டிங் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 84% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 மந்தில் ஒரு 6% கம்மியாக இருக்குது. பட் ஆனால் அதே 3 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நிறையாவே இறங்கியிருக்கு. அது என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இறக்கத்தில் நாம் எப்படி போயிட்டு ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். வாங்க நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். tradingview.comல இருக்கும். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா டே சார்ட். நீங்கள் டே சார்ட் போடும்பொழுது இப்படி தான் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் நல்லாவே தெரியும். நம்ம சார்ட்டை எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் அனலைஸ் பண்ணுவோம். அதனால் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி சார்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது இப்படி தான் தெரியும். இப்போ இதை எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி ப்ரைஸ் லெவல்ஸ் பின்னாடி போய் பார்க்கணும் எப்படி இருக்குது ஹிஸ்ட்ரின்றது. அதனால் கொஞ்சம் அப்படியே ஜூமாக கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருந்து பாருங்கள் எப்படி போயிருக்கணும். அந்த ட்ராவல் பண்ண பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இது நமக்கு தேவையில்லை. பட் இருந்தால் சும்மா பாருங்கள், கற்றுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கெல்லாம் ஒரு ஃப்ளாட் ஜோன், ஒரு ஃப்ளாட்டில் ஒரு லெவலில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த இதுக்குள்ளே தான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா August 23 போன வருஷம் இந்த டைம்லலாம் இது இந்த லெவல்ஸ், இந்த ரேஞ்ச் லெவல் இல்லை, இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போயிடுச்சு. 68 ரூபா, 120 ரூபா. ஸோ இந்த 40-50 ருபீஸ்க்குள்ளே தான் இது மேலேயும் கீழேயும் மேலே கீழேன்னு அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான் இந்த லெவல் 128-130 லெவலை தாண்டி மேலே போக ஆரம்பிச்சது. இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து அது மேலே போயிடுச்சு. நல்லா ஸ்ட்ரெச்சப்பாக மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு 300-350 வரைக்குமே இது மேலே போயிட்டு இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் பிக்சர். இப்படி தான் ஒரு ஸ்டாக்கை முதல்ல பார்க்கணும். ரைட், இப்போ கிட்டக்க போய் இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ராயிங்ஸ் நமக்கு இப்போ தேவையில்லை, எடுத்துருவோம். இப்போ நம்ம ஜூம் பண்ணுவோம். இதை வீக்லியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வீக்லியில் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு லெவல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். இப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணணும். வீக்லியில் எப்படி இருக்குது, டெய்லியில் எதாவது கண்ணுக்கு தெரியுதா, மந்த்லியில் எதாவது தெரியுதா, உங்களுடைய இன்டர்ப்ரிட்டேஷன் எப்படி நீங்கள் பண்ணலாம், உங்கள் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்படிமே பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வீக்லியில் பாருங்கள், எனக்கு என்ன தெரியுது, இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். நிறைய டைம் இந்த இடத்துல தடுமாறி இருக்குது. இந்த லெவல் என்ன லெவல், கிட்டத்தட்ட 200 ரேஞ்ச். ஸோ இந்த 200 ரேஞ்சுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இதுதான் நமக்கு ஒரு லைன். இங்கே சப்போர்ட் லெவல் இருக்குது. ஓகே, ரீசெண்ட் காலத்தில். அதை தவிர இங்கே 200 உடச்சி மேலே போகும்பொழுது இந்த இடத்துல திரும்ப ரிவர்ஸ் எடுத்திருக்கு. சரி, இந்த லெவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லெவல் நமக்கு சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு லைன் வரைஞ்சிப்போம். ஏன்னு பாருங்கள், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்பி இங்கே போச்சு. இங்கேயும் தடுமாறிட்டு அப்படியே கொஞ்ச நாள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வாரமாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முட்டி பார்த்துட்டு கடைசியாக ஜூலை இந்த வருஷத்தில் தான் இது பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. 350 வரைக்கும் போயிருக்கு. இதை ஹையஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் இருக்க பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது போயிட்டுருக்கு. முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இங்கே ஒரு ரேஞ்ச் இருந்தது பழைய காலத்தில். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இங்கே தான் உடஞ்சிட்டு மேலே போச்சு. அதே மாதிரியே படிக்கட்டு மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு ரேஞ்சு இது பில்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி போயிட்டு வந்த மாதிரி இங்கேயுமே இப்படி தடுமாறிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. சரிங்களா? சரி, இப்போ இதுக்குள்ளே தடுமாறினாலுமே எவ்வளோ இதனுடைய ரேஞ்ச் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 to 273. இதனோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39-40%. ஸோ இது ஒன்றும் சின்ன ப்ராஃபிட் கிடையாது, பெரிய ப்ராஃபிட் தான். லெட் சப்போஸ் இங்கே வாங்கிட்டு இந்த இடத்துல போய் விற்கிறோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். நல்லா சூப்பராக உங்களுக்கு 40% ப்ராஃபிட்டு தாராளமாக கிடைக்கும்.
சரிங்களா? சரி, இப்போ நம்ம கரண்ட்டாக திரும்ப டே சார்ட்டுக்குள்ளே வரேன் நான். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏன் இன்றைக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட எத்தனை % டவுன் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஜூலை மிட்ல இருந்து இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 30% மேலே கீழே விழுந்திருக்கு. ஓகே. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் ஃப்ரைடே நடந்த ட்ரேடிங் செஷன், அதாவது 20 செப்டம்பர் உங்களுக்கு ஒரே நாளில் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 8% ஏறி இருக்குது. சரிங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், நல்லா கீழேருந்து மேலே போகுது. இப்போ இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் தெரியுதான்னு பாருங்கள் மினிமமாக. ஸோ இங்கே ஒரு லெவல் இருக்குது பாருங்கள், நல்லாவே தெரியும். ஒரு ஷார்ட் டேர்முக்கு இங்கேயுமே ஒரு லெவல் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் இது வந்து ஒரு டாட்டட் லைனில் போடுறேன். ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை டாட்டட் லைனில் போட்டுக்கலாம், இல்லை வேறு கலரில் போட்டுக்கலாம், ப்ளூ கலரில் போட்டுக்கலாம். இப்போ இதை பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு வாட்டி தடுமாறுச்சு. அதாவது இன்பிட்வீன் இதுக்கும் நடுவில் இங்கெல்லாம் வரும்பொழுதுக்கும் தடுமாற்றம் இருக்குது. அதே மாதிரியே இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இங்கே ஒரு பிரேக் அவுட், சின்ன பிரேக் அவுட், திரும்ப அதனோட உச்சம் திரும்ப கீழே வருது, இங்கே தடுமாறுது. எப்பப்பெல்லாம் இது உடையுதோ அப்போ தான் இது கீழே வரும். ஸோ இதுக்கும் நடுவில் ஒரு ஸ்மால் ஒரு லெவல் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஏன்னா நிறைய டைம் இந்த ப்ரைஸ் லெவலில் தான் 240 ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், இங்கே பாருங்கள் ஒரு மினி சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு தடுமாற்றமாக இருக்கட்டும், நிறையா டைம் வந்து தடுமாறுது இந்த இடத்துல தான். ஸோ அதே மாதிரி இது இங்கே வந்திருக்கு, சொல்ல முடியாது. இப்போ இங்கேருந்து இது கீழே வந்த மாதிரி இதுக்கு கீழேயும் வரலாம், ரைட்டுங்களா? நல்லாவும் கீழே வரலாம். கீழே வந்தாலும் நான் சொன்ன மாதிரி இது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு கீழே வந்தாலும் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன் இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வந்து இங்கேயே தடுமாறிட்டு இருக்குது இந்த ஸ்டாக். நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு கிட்டத்தட்ட 7 நாளாக இங்கேயே தடுமாறிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 நாளாக இங்கேயே இந்த இடத்துலையே தான் தடுமாறுது லாஸ்ட் 1 வீக்காக. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு வேறு என்ன நம்ம எவிடன்சஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, சரி இண்டிகேட்டரை செக் பண்ணுவோம். நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நம்ம எது வேணால் செக் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஒரு MACD இண்டிகேட்டர் எடுக்கிறேன். ஓகே. இப்போ இதனால தான் நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது இங்கேருந்து தடுமாறி கீழே வந்தது, அப்படியே ஃப்ளோட் ஆகி இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரைடே ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. மண்டே இதுக்கு மேலே இந்த ப்ளூ லைன் வந்து மேலே போயிடுச்சுன்னா, இப்படி காட்டுறேன் பாருங்கள், இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடக்க போகுது. இந்த ப்ளூ லைன் வந்து மண்டே வந்து மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். மண்டே திரும்பி கொஞ்சம் அப் ஆச்சுன்னா இது கன்ஃபர்மேஷன், நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக் உள்ளே இறங்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இண்டிகேட்டரை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அதனால தான் இது ஒரு க்ரூஷியல் லெவல். இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்து நாளைக்கு மண்டே இங்கே எங்கேயாவது ஃபார்ம் ஆச்சுன்னா திரும்பி இது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட் சப்போஸ் இதுக்கும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் ஒரு ஆவரேஜாக இங்கே எங்கேயா வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு மினிமம் வந்து 10% கேரண்டி. அதான் நான் சொன்னேன், 10 to 12% வந்து ஈஸியாக இந்த ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13%. ஸோ ஹியர் அண்ட் நம்ம இங்கே போனாலும் ஒரு 10-12% வந்து ஈஸியாக இதில் கிடைக்கும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு லெவல் இருக்குது 18%. இதனோட உச்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 28 இந்த இடத்துல பாருங்கள், 28% 30% தாராளமாக கிடைக்கும். ஸோ ஆவரேஜாக 12 to 28 30% வந்து இந்த ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ நம்மளோட ஆக்ஷன் ஐட்டம் இங்கே என்னென்னா, இது வந்து நமக்கு ஒரு பையிங் ஜோன். இதுக்கு நான் வேறு கலர் கொடுக்குறேன், உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் புரியும். ஒரு மஞ்சள் கொடுத்துப்போம், வரலையா? இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு பையிங் ஜோன். இந்த லெவல் தான் உங்களுக்கு பையிங் ஜோன். அதாவது உங்களுக்கு வந்து 240லேருந்து 275 வரைக்குமே நீங்கள் வாங்கலாம். 270 வரைக்குமே வாங்கலாம். ஏன்னா இது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே தான் எங்கேயாவது வரும் மார்க்கெட், வந்ததுன்னா வாங்கலாம். இல்லை கீழே போனாலும் அக்யூமுலேஷன் ஜோன் தான் இது. ஆனால் நம்ம இண்டிகேட்டர் படி இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா திரும்ப மேலே போவோம். மினிமம் 10% கேரண்டி இந்த ஸ்டாக்கில். இப்போ நான் வந்து இங்கே வாங்கலாம், இது பையிங் ஜோன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் ரெக்கமெண்டேஷனில் உங்களை வாங்க சொல்லலை. ஒரு அனலைஸ் பண்ணும்பொழுது
நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்கே வாங்கலாம், எங்கே விற்கலாம் அப்படிங்கிறது நம்ம குறித்து வச்சுக்கிட்டு எவ்வளோ லாபம் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும். அந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன், அந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். இங்கே வாங்கலாம், இங்கே விற்கலாம், இவ்வளோ லாபம் வரும். இங்கே கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்க்கை நீங்கள் மேனேஜ் பண்ணணும், அக்யூமுலேஷனும் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஒழிய நாளைக்கு உங்களை வாங்குங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் வாங்கலாம்னு சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டை, ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து வாங்குறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து நம்ம அனாலிசிஸ் படி வாங்குகிற ஜோன், பை ஜோன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பையிங் ஜோன். லெட் சப்போஸ் நானும் என்னையே சொல்கிறேன், இப்போ நான் இங்கே வாங்கினேன்னு சொன்னால் எனக்கு மினிமம் 10% கேரண்டி இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் லாஸ்ட்டு 2-3 டேஸாக தேர்ஸ்டே ஃப்ரைடேயில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அந்த வகையிலையும் நம்ம கம்பேர் பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ரிவர்சல் மொமெண்டம் எனக்கு நல்லா தெரியுது. அதை வச்சு சொல்கிறேன், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன நேயர்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அலர்ட்டாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு ஸ்டாக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.